ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பேசுகிற அத்தனையும் உங்களுக்காக பதிவு தான். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய தெய்வ வழிபாடுகள்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்கோன்னா நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அகத்தியர் வழிபட்ட முருகன் கோவில்னு சொன்னீங்க. அங்கே போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் சொல்லுங்கள்? வியாதி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது மேம், உலகம் பூரா இருக்குது. எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கவுங்க போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆனந்தமாக இருக்கட்டும். எல்லாருமே நமக்கு உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழில் விருத்திக்காக சரி, கல்விக்காகவும் சரி, இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். நம்ம உடலில் ஒரு பவர் ஏற்றணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றிட்டு வரணும்னா, உடல் சோர்வாக இருக்கா, மன சோர்வாக இருக்கா, குழப்பமாக இருக்கா, பயம் பதட்டம் இருக்கா, கவலையே வேண்டாம், அது எல்லாமே போக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மெயினாக ஒன்று தாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது ₹1 காயின் எடுத்து உங்கள் பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இது இங்கே ஸ்பெஷல். அப்படி என்னென்னா, இது ஏன் போடுறாங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக குணமாயிடுவீங்க. அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆலயமும் சொல்லுவாங்க. இப்போது சுகருக்கு ஒரு ஆலயம், இது மாதிரி கிட்னி பிரச்சனையாக அதுக்கு ஒரு ஆலயம் இருக்குது, இல்லை லிவரில் ப்ராப்ளமாக அதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கோவில்கள் எங்கள் மேம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கும் போனீங்கன்னா பூரணமாக இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாத்துலேருந்தும் பூரணமாக குணமாகிறது தான் இங்கே ஸ்பெஷல். இப்போ அப்படி ஒரு சித்தர்கள்லாம் வழிபட்ட ஒரு முருகன் கோவிலாம், அதுவும் அகத்தியரே வழிபட்ட முருகன் கோவிலாங்க. அங்கே போனால் நமக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீருமா, அது இல்லாமல் உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளும் நம்மளை விட்டு ஓடிடுமா. அது எந்த கோவில் மேம்கிட்ட கேட்போமா? வாங்க. ஆனால் நான் ஒன்று தான் சொல்வேன், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பேசுகிற அத்தனையும் உங்களுக்காக பதிவு தான். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய தெய்வ வழிபாடுகள்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்கோன்னா நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேமை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போது அகத்தியர் வழிபட்ட முருகன் கோவில்னு சொன்னீங்க. அங்கே போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் சொல்லுங்கள்? வியாதி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது மேம், உலகம் பூரா இருக்குது. எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கவுங்க போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆனந்தமாக இருக்கட்டும். கண்டிப்பாக மேம். ஸோ சித்த மருத்துவம் அப்படின்னாலே அகத்தியர் கொடுத்தது. அகத்திய பெருமானை நம்ம வணங்கிட்டு சித்தரை மகான் அகத்தியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சித்தர்களுக்கெல்லாம் மூத்தவர் அவர் தான். அதாவது சிவன் கிட்டேருந்து நேரடியாக சித்த மருத்துவத்தை கற்று அதுக்கப்புறம் 18 சித்தர்களுக்கு அவர் சொல்லி உலகம் பூரா இன்னைக்கு சித்த மருத்துவம் பரவி இருக்கிறது காரணம் முதன்மையான சித்தர் அகத்தியர் அப்படின்னு சொல்லி. ஸோ அகத்தியர் முருகப்பெருமானை வழிபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஊத்துமலை முருகன் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில், இதுதான் அகத்தியர் வழிபட்ட முக்கியமான ஒரு ஸ்தலம். எல்லாருமே நமக்கு உடல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழில் விருத்திக்காக சரி, கல்விக்காகவும் சரி, இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதாவது எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும்னா சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியத்திலேருந்து சொந்த வீடு வாங்கணும்னா கூட சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஊத்துமலை முருகன் கோயில் ரொம்ப பழமையான பிரசித்தி பெற்ற கோயில். அகத்தியர் பொதிகை மலையிலிருந்து நமக்கு டைரக்டா தமிழகத்துக்கு பொதிகை மலையிலிருந்து அடுத்து சேலத்துக்கு இங்க நம்மளுடைய முருகரை பூஜை செய்திருக்கிறதுக்கான வரலாறு இருக்கு. சேலம் ஊத்துமலை, சேலம். ஸோ இங்க இருக்கு. இப்போ பொதிகை மலைனாவே நமக்கு தெரியும், அகத்தியர் ரூபமா அங்கதான் மலை ரூபமாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது இங்க வரார். அங்க இலக்கணம் எல்லாம் அகத்தியம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு இங்கே வரார். இங்கே முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஸ்ரீ சக்கரம் ஒன்று அங்கே வைத்து பூஜை செய்கிறார். அவ்வளோ பவர். சக்கரம் வைத்து நம்ம வழிபடுறதுனாலே சும்மா இல்லை, அது அவ்வளோ பவர் இருக்கும் அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 42 முக்கோணங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு சக்கரம். அது அந்த ஸ்ரீ சக்கரம் வைத்து வழிபாடு செய்கிறது. அங்கே அம்மன் ரூபமாக வைத்து அங்கே ஒரு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறார். ஸோ இங்கே போயிட்டு இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு நம்ம செய்யும்போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்கே தீருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய சித்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ சிவவாக்கியர் வந்திருக்காரு, போகர் சித்தர் இங்கே இருக்காரு, கஞ்சமலை சித்தர் இங்கே வந்திருக்காரு. ஸோ சித்தர்கள் பெரும்பாலும் வந்து இங்கே முருகனை வழிபாடு செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். இதனால தான் இங்கே போனாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் தீந்துரும், சில இடங்களுக்கு போனாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு முருகர் ஸ்தலம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு தனித்தனியான கோவில் தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே பெரும்பாலும் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பு, நவராத்திரி அன்னைக்கும் சிறப்பு. ஸோ இங்கே ரிஷிகள் நிறைய பேர் ரிஷிகள் வந்து இங்கே பூஜை செய்திருக்கிறாங்க. அதற்கான வரலாறும் இங்கே நிறைய இருக்குது. இப்போ ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லோரும் வந்து பூஜை செய்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தான் அதிகமாக இங்கே கோயிலுக்கு போகிறாங்க. பெரும்பாலும் முருகப்பெருமான் கோயில் எல்லாமே மலைக்கு மேலே இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மலைக்கு மேலே இருக்கக்கூடியது. ரொம்ப நாளாக எனக்கு நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு குணமாகணும் அப்படின்னா மலை மேலே, ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, நம்ம நடந்தே போகலாம். பரவாயில்ல, நடந்தே போகலாம். ஸோ குன்று ஏறி போயிட்டு முருகப்பெருமானே நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரும்பொழுதே உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் நமக்கு தீருது. அதே மாதிரி இங்கே ஸ்ரீ சக்கரம் முன்னாடி உட்காந்து, அந்த கோவிலுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம கொஞ்ச நேரம் தியானம் செய்யும்போது அந்த பவர் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா அகத்தியர் பூஜை செய்த ஒரு ஸ்தலம் இல்லையா? ஸோ முருகப்பெருமான் ரூப பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தோடு வேலோடு இங்கே இருப்பார். நல்ல ஒரு காட்சி தருவார் நமக்கு. ஸோ அங்கே ஸ்ரீ சக்கரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம நல்லா பூஜை செய்யணும். இங்கே அகத்தியருக்கும் தனியான ஒரு கோவில் இருக்கு. அங்கே உட்கார்ந்தும் நம்ம நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது நோய் தூள் தூளாக பறந்து விடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, இந்த இடத்துல கால் பட்டாலே நமக்கு நல்லதுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் நமக்கு நிறைய மருத்துவமும் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் தான். நோயும் தீரணும், நமக்கு செல்வங்களும் பெருகணும் அப்படின்னா சமணர்களும் இங்க இருந்திருக்காங்க. அப்ப பாருங்க எவ்வளவு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழமையான கோவில் இது. சித்தர்கள் எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. நிறைய பெண் ரிஷிகளும் இங்க இருக்காங்க, வந்து தவம் செய்வாங்க. தவத்திற்கான ஒரு முக்கியமான ஸ்தலம் இது. அதனால தவறாம இந்த கோயிலுக்கு போங்க. நம்ம உடல்ல ஒரு பவர் ஏத்தணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்திட்டு வரணும்னா, உடல் சோர்வா இருக்கா, மன சோர்வா இருக்கா, குழப்பமாக இருக்கா, பயம் பதட்டம் இருக்கா, கவலையே வேண்டாம், அது எல்லாமே போக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அங்கே போயிட்டு வாங்க, நோயும் நமக்கு விலகும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சில கோவில்களுக்கு நம்ம போகணுன்னா பிராப்தம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கோயிலுக்கு போகணுன்னா இந்த பிராப்தம் இருந்தாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே இருக்குது பிராப்தம். ஆலயங்கள் செல்வதற்கு எல்லாருக்குமே பிராப்தம் இருக்குது. உடம்புல பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு. சேலமில் தான் இருக்கான், ஒரு சின்ன படி தானா, போங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருங்க. அதாவது உங்களோட பாசிட்டிவ் அங்கே உட்காந்து அந்த பாசிட்டிவை ஏற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மேம். உடம்புல இருக்கிற பிணியும் போயிடும், உடம்புல இருக்கிற தர்தனமும் ஒழிஞ்சு ஐஸ்வர்யத்தோட ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி.